அனைத்து வருங்கால அரசு அலுவலர் மற்றும் அதிகாரிகளுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். வாங்க நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கேலண்டர் சம். இந்த சம்மெல்லாம் எங்கே கேட்பாங்க அப்படின்னா நம்ம குரூப் 4லையும் கண்டிப்பாக கொஷின் வரும். குரூப் 2, குரூப் 2A, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி போன்ற தேர்வுகளில் நிச்சயம் இடம்பெறக்கூடிய பகுதி. இதை 2 பார்ட்டாக பிரித்து போடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு, முதல் பாட்டை போட போகிறோம். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒர்த்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் அவசியம் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு வாரத்தில் 7 நாள் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. வாரத்தோட முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, 2வது நாள் திங்கட்கிழமை, 3வது நாள் செவ்வாய்க்கிழமை, 4வது நாள் புதன்கிழமை, 5வது நாள் வியாழக்கிழமை, 6வது நாள் வெள்ளிக்கிழமை, 7வது நாள் சனிக்கிழமை. ஒரு வருஷத்தில் எத்தனை மாதங்கள் இருக்குன்னா 12 மாதம் இருக்குது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்போ 12 மாதம் இருக்குது. இந்த 12 மாதமும் 7 நாளும் எல்லாருக்குமே தெரியும். இதையே சுற்றி அவங்க எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்களோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சரி, ஒற்றை நாள் கண்டுபிடிக்கணும். ஒற்றை நாள் எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சம்ஸ் எல்லாம் போட போகிறோம். அதுக்கான கான்செப்டுக்காக தான் ஒற்றை நாள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சாதாரண வருடம், லீப் வருடம்னு 2ஆக பிரிக்கிறோம் வருஷத்தை. சரி, லீப் வருஷமும் சாதாரண வருஷத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் லீப் ஆண்டு. இங்கே 100 வருஷம், 200 வருஷம், 900 வருஷம், 1000 வருஷம், 1200 வருஷம். இங்கே பாருங்கள், இதிலெல்லாம் என்ன இருக்குது? இதெல்லாமே 100இன் மடங்காக இருக்குது. 100இன் மடங்காக இருந்துச்சுன்னா 400ஆல் வகுக்கணும். 400ஆல் மீதி இன்றி வகுப்பட்டுச்சுன்னா அந்த வருஷம்தான் லீப் வருஷம். 100 வருஷத்தை 400ஆல் வகுத்தோம்னா 100 சின்ன நம்பர், 400 பெரிய நம்பர், அப்போ வகுப்படாது. இது லீப் வருஷம் இல்லை. 200 சின்னது 400 விட, இதுவும் லீப் வருஷம் இல்லை. 900 400ஆல் அடித்தோம்னா 2 400 800, மீதி 100 வருது, இது வகுப்படாது. 1000 2 400 800, மீதி 200, இதுவும் லீப் வருஷம். 1200 3 400 1200, அப்போ 1200 லீப் வருஷம். சாதாரண வருஷம். சாதாரண வருஷம் எப்படி? நம்ம சாதாரண வருஷம் சாதாரண ஆண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் சாதாரண ஆண்டு. இதெல்லாம் சாதாரண ஆண்டு 100 200 900 1000. சரி, வருஷத்தில் வேறு மாதிரி கொடுத்துருந்தாலும் இப்படி 100இன் மடங்காக மட்டுமா வருஷமாக இருக்கும்? 1995. இப்போ 4ஆல் வகுப்புறதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இங்கே லாஸ்ட்டில் இருக்கிற 2 நம்பர். லாஸ்ட்டில் என்ன 2 நம்பராக இருக்குது? 95. 95 4ஆல் வகுப்படுமா? மீதி இன்றி வகுப்படாது. அப்போ இது சாதாரண வருஷம். சரி, 1996. இங்கே பாருங்கள், 96. 2 8, மீதி 1, 14 16, இது 4ஆல் வகுப்படும். அப்போ இது லீப் வருஷம். இப்போ சாதாரண வருஷம் எது, லீப் வருஷம் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சாதாரண வருஷத்துக்கு எத்தனை ஒற்றை நாள், லீப் வருஷத்துக்கு எத்தனை ஒற்றை நாள்னு பார்க்க போகிறோம். சாதாரண வருஷத்தில் மொத்தம் இருக்கிற நாள் எவ்வளோ? 365. 365 7ஆல் வகுத்தோம்னா 5 35, மீதி 1, 2 7 14, மீதி 1. அப்போ சாதாரண வருஷத்துக்கு ஒற்றை நாள், சாதாரண வருஷத்துக்கு ஒற்றை நாள் 1. லீப் வருஷத்துக்கு ஒற்றை நாள் 2. இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பின்னாடி பார்க்கலாம். இதெல்லாம் கான்செப்டை புரிஞ்சுக்கங்க. லீப் வருஷத்துக்கு எவ்வளோ நாள்? மொத்த நாள் 366. 366 எதால் வகுப்போம்? 7ஆல் வகுத்தா எவ்வளோ வரப்போகுது பாருங்கள். 5 35, மீதி 1, 2 7 14, மீதி 2. இப்போ சாதாரண வருஷத்துக்கு ஒற்றை நாள் 1, லீப் வருஷத்துக்கு ஒற்றை நாள் 2. அதுதான் இங்கே எழுதியிருக்கு. 100 வருஷத்துக்கு எத்தனை ஒற்றை நாள் வருது? இதெல்லாம் புத்தகத்தில் எந்த புத்தகம் எடுத்தாலும் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இப்படி கேட்குறாங்க. 100 வருஷத்தில் எத்தனை சாதாரண வருஷங்குது, எத்தனை லீப் வருஷங்குதுன்னு நான் 2ஆக பிரிக்கிறேன். இங்கே பாருங்கள், 4 லீப் வருஷம், 8 12 16, இதே மாதிரி வந்துட்டு எது வரையும் வரும்? 96. ஏன் 100 வராது? 100 400ஆல் வகுப்படாது, அதனால் அது லீப் வருஷம் இல்லை. 4 8 12 16 இப்படியே வந்தீங்கன்னா 96. இப்போ 96 4ஆல் வகுத்தா எவ்வளோ? 24 வருஷம் லீப் வருஷம் இருக்குது. 100 வருஷத்தில் 24 வருஷம் போயிடுச்சுன்னா மீதி 76 வருஷம்
சாதாரண வருஷம். இப்போ 100 வருஷத்தில் எத்தனை ஒற்றை நாள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், அருமையானதுங்க இது. 24 லீப் வருஷத்தில் எத்தனை ஒற்றை நாள்? 2. 24 2 48 ப்ளஸ் 76 சாதாரண வருஷத்துக்கு எத்தனை ஒற்றை நாள்? 1 ப்ளஸ் 76 ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது பாருங்கள்? 14 மீதி 1 5 124. 124 7ஆல் வகுத்தோம்னா ஒவ்வொரு 7 மீதி 5 54 7 49 மீதி 5. அப்போ 100 வருஷத்துக்கு எத்தனை ஒற்றை நாள்? 5 ஒற்றை நாள். 200 வருஷத்துக்கு பாருங்கள், 100 வருஷத்துக்கு 5 ஒற்றை நாள், இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு 5 ஒற்றை நாள், ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ? 10. 10 7ஆல் வகுத்தோம்னா எவ்வளோ வருது? 3. இப்போ 200 வருஷத்துக்கு ஒற்றை நாள் 3. 300 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு 5, இன்னொரு 100 வருஷத்துக்கு 5, இன்னொரு 100 வருஷத்துக்கு 5. 15 7ஆல் வகுத்தா மீதி எவ்வளோ? 1. 400 வருஷத்துக்கு ஒற்றை நாள், 100 வருஷத்துக்கு 5, இன்னொரு 100 வருஷத்துக்கு 5, இன்னொரு 100 வருஷத்துக்கு 5, 300 வருஷம் எழுதிட்டோம். 400 வருஷத்துக்கு ஒற்றை நாள் 20. இங்கே பாருங்கள், இந்த 400 லீப் வருஷம். அப்போ ஒரு நாள் சேர்த்துக்கணுமா? சேர்த்துக்கிட்டா எவ்வளோ வந்துடுச்சு? 21. 21 7ஆல் வகுத்தா மீதி எவ்வளோ? 0. அப்போ 100 வருஷத்துக்கு ஒற்றை நாள் 5, 200 வருஷத்துக்கு 3, 300 வருஷத்துக்கு 1, 400 வருஷத்துக்கு 0. சரி வாங்க, இவ்வளோ தாங்க கான்செப்ட். இதுக்கப்புறம் கொஷினாக பார்க்க போகிறோங்க. வாங்க. வாங்க கொஷின். டைப் 1. இன்று புதன்கிழமை. இன்றிலிருந்து 61ஆவது நாள் என்ன கிழமை? அப்போ 61 வாரத்துக்கு 7 நாள். 7ஆல் வகுத்தோம்னா எவ்வளோ வருது பாருங்கள்? 7 8 56 மீதி 5. மீதி 0ன்னு வந்தால் இங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்காங்களோ அதே கிழமை புதன்கிழமை. 1ன்னு வந்திருந்தா வியாழக்கிழமை, 2ன்னு வந்திருந்தா வெள்ளிக்கிழமை, 3ன்னு வந்திருந்தா சனிக்கிழமை, 4ன்னு வந்திருந்தா ஞாயிற்றுக்கிழமை, 5ன்னு வந்திருக்குது. அப்போ என்ன கிழமை? திங்கக்கிழமை. 61ஆவது நாள் என்ன கிழமை? திங்கக்கிழமை. அடுத்த கொஸ்டின். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றிலிருந்து 125ஆவது நாள் என்ன கிழமை? அப்போ 125 வகுத்தல் 7 ஓர் 7 மீதி 5 55 7 49 மீதி 6. 6ன்னு வந்துடுச்சு. 6ன்னு வந்தால் இதுக்கு முன்னாடி நாள் எழுதிக்காங்க. இதுக்கு முன்னாடி நாள் என்ன நாள்? வியாழக்கிழமை. ஆன்சர் வியாழக்கிழமை. சரி, டைப் 2. டைப் 2க்கும் டைப் 1க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே கழித்து பிறகு அப்படின்ற வார்த்தை வரும். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றிலிருந்து 65 நாட்கள் கழித்து என்ன கிழமை? அப்போ 65 கழித்துனா 1 கூட்டிக்கணும். அப்போ 66. 66 7ஆல் வகுத்தோம்னா எத்தனை 7 இருக்குது பாருங்கள்? 9 7 63 மீதி 3. 0ன்னு வந்திருந்தா செவ்வாய்க்கிழமை, 1ன்னு வந்தால் புதன்கிழமை, 2ன்னு வந்தால் வியாழக்கிழமை, 3ன்னு வந்திருக்குது. அப்போ என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஆன்சர் வந்து வெள்ளிக்கிழமை. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்கள், அடுத்தது நேற்று இன்று நாளை கணக்கு. டைப் 3. நேற்றைய முன்தினம் வியாழக்கிழமை எனில் ஞாயிற்றுக்கிழமையானது என்றைக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேற்று இன்று நாளை இதை எழுதிடுங்க ஃபஸ்ட்டு. நாளைக்கு அடுத்த நாள் நாளைய மறுதினம் சொல்லுவோம், இல்லை நாளைய மறுநாள் சொல்லுவோம். சரி வாங்க இங்கே எழுதுவோம். நேற்றைய முன்தினம். நேற்றைய முன்தினம். நேற்றுக்கு முந்தின நாள் என்னன்னு சொல்லுவோம்? நேற்றைய முன்தினம். நேற்றைய முன்தினம் வியாழக்கிழமை. அப்போ நேற்று வெள்ளிக்கிழமை, இன்று சனிக்கிழமை, நாளைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. கொஸ்டினில் என்ன நம்ம கேட்டிருக்காங்க? ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு வரும்? நாளைக்கு வரும். சாதாரணம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எனில் நேற்றைய முன்தினம் என்ன கிழமையாக இருக்கும்? நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. நாளைய மறுநாள்
நாளைய மறுநாள். நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ நாளை சனிக்கிழமை. இன்று வெள்ளிக்கிழமை. இப்போ நேற்று வியாழக்கிழமை. நேற்றைய முன்தினம் என்ன கிழமை வருது? புதன்கிழமை. அப்படியே எழுதிக்கலாங்க, புதன்கிழமை. சரி, அடுத்து பாருங்கள். டைப் 4. ஆனந்த் பிறந்தது 29/2/1960. 2015 வரை அவர் எத்தனை முறை பிறந்த நாள் கொண்டாடியிருப்பார்? அதான் 2015. 29/2/2015 வரையும் எத்தனை பிறந்த நாள் கொண்டாடியிருப்பார்? அப்போ 2015 - 1960 எவ்வளோ வருஷம் வருது பாருங்கள்? 55 வருஷம். 29/2 அது நல்லா கவனிச்சுக்காங்க. இவர் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பிறந்த நாள் கொண்டாடுவார். 55 × 4 ஒரு நாள் மீதி 1. அப்போ எத்தனை நாள் பிறந்த நாள் கொண்டாடிப்பார்? எத்தனை முறை பிறந்த நாள் கொண்டாடிப்பார்? 13 முறை பிறந்த நாள் கொண்டாடியிருப்பார். இது வரையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அடுத்த வீடியோ சின்னதாக போடுவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.